Hello friends, welcome back to my channel. So Christoph Academy day 1 கான மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நானும் என்னுடைய டே 1 கான ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து எப்படி ஃபாஸ்ட்டாக முடித்தேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஃப்ரெஷர் யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அவங்களுடைய ஷெடியூல் பற்றி தெரியல அப்படின்னா கிறிஸ்டோஃப் அகாடமி சேனலை சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அவங்களுடைய அஃபிஷியல் டெலிகிராம் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா டே 1 கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட புக் இல்லை அப்படின்னா அதை யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ நான் இன்றைக்கி டே 1ல் என்னென்ன லெசன்லாம் படித்து முடித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழில் ஒருமைப்பன்மை அறிதல் வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 1 hour வீடியோஸ். ஸோ அதை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேக்ஸில் பார்த்திங்கன்னா டைம் அண்ட் ஒர்க். ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் பார்ட் 1 வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். டோட்டலாக பார்த்திங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கில் உங்களுக்கு 7 பார்ட்ஸ் வீடியோ இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பார்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 டேஸ்க்குள்ளே நம்ம அந்த டைம் அண்ட் ஒர்க் டாபிக் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி டே 1ல் நான் பார்ட் 1 வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஸோ அதே மாதிரி ஜிகேயில் பார்த்திங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பு. ஸோ அதில் வந்து 6th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த 3 ஸ்டாண்டர்டில் உள்ள லெசனை இன்றைக்கே முடிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் முடிச்சுக்கலாம். ஸோ அப்படி இல்லை எனக்கு வந்து இன்னும் ஒரு நாள் டைம் வேணும் அப்படின்னா நீங்கள் நாளைக்கு கூட கொஞ்சம் படிச்சுக்கலாம், ஓகேங்களா. ஆனால் மெயினாக நீங்கள் 10th ஸ்டாண்டர்டை முடிச்சிருங்க. ஏன்னா 10th ஸ்டாண்டர்டில் எல்லா பேசிக்குமே இருக்கும். ஸோ அதை படித்தா தான் உங்களுக்கு 12th படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு 10th 6th வந்து இன்றைக்கி முடிச்சிருங்க. ஸோ நாளைக்கு கூட நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி படித்த லெசன்ஸ்னால நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பு ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு எப்போதும் மெயின் நான் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பேன். ஸோ அந்த நோட்ஸை படிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் புக்கில் வந்து படிப்பேன். ஜிகே பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் படிப்பேன், ஓகேங்களா. ஸோ முதல்ல என்னுடைய நோட்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த VVTNPSC அகாடமியில் ஒரு சில கிண்ட்ஸ் எல்லாம் எடுத்திருப்பேன். ஸோ அதையும் வந்து பார்த்துக்குவேன். ஸோ அப்படி தான் வந்து நான் படிக்கிறது. ஸோ நீங்கள்லாம் ஜிகே எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு நோட்ஸ் எடுக்க டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நோட்ஸ் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து நம்ம நல்லா படிச்சிருக்கோமா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் எப்போதுமே வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து வச்சுருப்பேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் எழுதி பார்ப்பேன், ஓகேங்களா. ஸோ அதாவது இந்திய அரசியல் அமைப்பு ஜிகே வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அந்த இதை நம்ம டெஸ்ட் எழுதி பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு தோணும். ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு PDF கொடுத்துருக்கேன் இந்திய அரசியல் அமைப்புக்கு. ஸோ நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்ஸ் அந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்து நீங்கள் அந்த டெஸ்ட்டை வந்து அட்டென்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த PDF ஓப்பன் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா JTK@polity. ஸோ எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான். ஸோ இந்த பாஸ்வேர்ட் போட்டால் மட்டும் தான் அந்த PDF வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அந்த PDF ஓப்பன் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட்டை வந்து அட்டென்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜிகே பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு லெசன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு அன்றைக்கே வந்து டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு மேக்ஸ் பார்த்திங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கு நான் ஆல்ரெடி அவங்களுடைய சேனல் தான் மேக்ஸுக்கெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஆல்ரெடி நான் முடிச்சது தான், ஓகேங்களா. ஸோ டைம் அண்ட் ஒர்க் வந்து ஏற்கனவே நான் முடிச்சிட்டேன் அவங்களுடைய சேனல் பார்த்து. ஸோ இன்றைக்கி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரிவைஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நான் வந்து ஃபுல்லாக 7 பார்ட்டும் முடிச்சுட்டு நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து மேக்ஸை முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து மேக்ஸில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மேக்ஸ் வந்து ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமும் உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து ஜிகேக்கான அந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் மட்டும்தான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெஸ்ட்டை வந்து அட்டென்ட் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு தமிழ் பார்த்திங்கன்னா ஒருமைப்பன்மை அறிதல் அவங்க வந்து 1 hour வீடியோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீடியோஸை பார்த்தாலே போதும், நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி நடத்தியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவங்களுடைய டெலிகிராம் பேஜ்லேயே பார்த்திங்கன்னா அந்த PDFும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இப்படி படித்தா கூட நம்ம டே 1க்கான டார்கெட் எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா என்னுடைய டே 1க்கான ப்ரிப்ரேஷனில் நான் எடுத்த நோட்ஸ், ஓகேங்களா. ஸோ மேக்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களுடைய சேனல் தான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். பார்ட் 1ல் ஒரு 6 வீடியோஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நடத்தியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஜிகே இந்திய அரசியல் அமைப்பில் என்னுடைய நோட்ஸ் தான். ஸோ நோட்ஸ் எடுத்ததுனால நான் கொஞ்சம் சீக்கிரம் ரிவைஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி படித்ததான் நோட்ஸ் எடுத்ததுனால ஷார்ட்டாக நோட்ஸ் எடுத்திருப்போம். ஸோ அதனால் வந்து சீக்கிரம் நான் என்ன பண்ணிட்டேன், ஜிகேயை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ உங்கள் நோட்ஸ் எடுக்க டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிடுங்க, நோட்ஸ் எடுத்து படிங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா VVTNPSC அகாடமியில் நான் அந்த மாதிரி கிண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு 2 பேஜ்லேயே 10th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாகவுமே வந்து கிண்ட்ஸ் எடுத்துட்டேன். ஸோ இதை படித்தாலே 10th ஸ்டாண்டர்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே 1 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீங்கள் முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.
ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. ஸோ அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.